ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம ஒரு சூப்பர் ஸ்டோரிய பார்க்க போறோம். சீன் ஸ்டார்ட் ஆகுது ஒரு பயங்கரமான ஃபைட்ல. ஃபெடரேஷன் அண்ட் ஒயிட் டிராகன் நடுவுல எக்கச்சக்கமான சூப்பர் ஹியூமன்ஸ் அந்த ஃபைட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கூட நம்ம சவுலிங் அண்ட் ஒயிட் ஜேட் எலிஃபண்டோ இருந்தாங்க. தூரத்துல இருந்து ஷவ்லிங்கோட சீக்ரெட் கேங் இத பாத்துட்டு இருக்காங்க. அவங்கள நிறைய பவர்ஃபுல் மியூட்டன்ட் சூப்பர் ஹியூமன்ஸ் இருக்காங்க. ஷவ்லிங் சிக்னல் கொடுத்தா போதும் சண்டையில இறங்க ரெடியா இருக்காங்க. ஒரு தரமான சண்டைக்கப்புறம் ஃபெடரேஷன் நினைக்குது, ஒயிட் டிராகனை கார்னர் பண்ணிட்டோம், சீக்கிரமே ஜெயிச்சிடுவோன்னு. அப்போதான் ஒயிட் டிராகன் தன்னோட சீக்ரெட் மூவை யூஸ் பண்ணுது. அது சவுண்டா கர்ஜிக்குது அண்ட் தன்னோட கம்பெனியனை சம்மன் பண்ணுது. ஒயிட் டிராகனோட கம்பெனியன் ஒரு பிளாக் ஃபயர் ஃபாக்ஸ். அதுவும் அதே மாதிரி பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த பிளாக் ஃபயர் ஃபாக்ஸ் பார்த்ததும் எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா அங்க இருந்த பீஸ்ட்ஸ் எல்லாமே ஒயிட் கலர்ல தான் இருந்தாங்க. சோ இந்த பிளாக் ஃபயர் ஃபாக்ஸ் எங்கிருந்து திடீர்னு வந்துச்சுன்னு எல்லாரும் யோசிச்சாங்க. பேட்டில் ரொம்ப இன்டென்ஸா போயிட்டு இருந்ததால சவுலிங்கோட சீக்ரெட் கேங்கும் டென்ஷன் ஆயிடுச்சு. கவுண்டஸ் டிராகுலா ஃபைட்லன்னு நினைச்சா சவுலிங்குக்கு ஹெல்ப் பண்ணணும்னு. பட் அவள ரெட் ஹெடட் ஃபீஸ்ட்மேன் தடுத்துட்டான். நீ அங்க சும்மா போக முடியாது மிஸ்ட்ரஸ் சவுலிங். அங்க அவங்களோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணலன்னு உனக்கு நல்லா தெரியும். அண்ட் நாம அங்க போனா அவங்களோட சீக்ரெட் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். பெட்டர் நாம மிஸ்ட்ரஸ் சவுலிங்கோட கமாண்டுக்கு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு ரெட் ஹெடட் சூப்பர் ஹியூமன் கவுண்டஸ் டிராகுலாவை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணா. அன்எக்ஸ்பெக்டட் கெஸ்ட்ஸ். பட் அப்போதான் அவனோட பீஸ்ட் சென்ஸ் ட்ரிகர் ஆகுது. யாரோ ஒரு அன்னோன் கெஸ்ட் அவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கான் அண்ட் வந்தவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். புல் டீமன் அண்ட் நைன் டெயில் ஃபாக்ஸ் அங்க வந்ததும் அவங்கள எனிமீஸ்னு நினைச்சு ரெட் ஹெடட் சூப்பர் ஹியூமன் அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். பட் அவனை கவுண்டஸ் டிராகுலா உடனே ஸ்டாப் பண்ணிட்டான். வேற யாரோ இல்ல, நம்ம ஆளுங்க தான் இவங்க அப்படின்னு கவுண்டஸ் டிராகுலா ரெட் ஹெடட் சூப்பர் ஹியூமனை திட்டுறான். அப்புறம் நைன் டெயில் ஃபாக்ஸ் அண்ட் புல் டீமனுக்கு கரண்ட் சிச்சுவேஷனை அப்டேட் பண்றான். கவுண்டஸ் டிராகுலா சொல்றா, ஹியூமன் பவர் ஹவுசஸ் எல்லாம் சும்மா நின்னுட்டு இருக்காங்க அண்ட் சவுலிங்குக்கு இந்த பேட்டில்ல எந்த ஹெல்ப்பும் பண்ணல. அவங்க தான் காரணம். சவுலிங் தன்னோட ஃபுல் பவரை அன்லிஷ் பண்ண முடியாம பேட்டில்ல ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கா. ஹியூமன்ஸ் மாதிரியே சில பீஸ்டஸும் ஷேடோல நின்னுட்டு இருக்காங்க. சவுலிங் தனியா ஒயிட் டிராகன் கூட ஃபைட் பண்றா. தன்னோட ஃப்ளேம் பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் சீக்ரெட் ஃப்ளேம்ஸை வச்சு ரெண்டு பேரையும் டேக்கிள் பண்றா. பட் ஒரு பாயிண்ட்ல சவுலிங் பிளாக் ஃபயர் ஃபாக்ஸ் அட்டாக் அண்ட் ஒயிட் டிராகன் அட்டாக் நடுவுல டிராப் ஆயிடுறா. அவ தோத்துட்டா அண்ட் பிளாக் ஃபயர் ஃபாக்ஸ் அட்டாக்கிற்கு விக்டிம் ஆயிட்டான்னு தோணுது. அப்போதான் சவுலிங்கோட ரெஸ்கியூக்கு ஃபுல் டீமன் வர்றா அண்ட் தன்னோட பேட்டில் ஆக்ஸோட ஒரே ஒரு வார்ல பிளாக் ஃபயர் ஃபாக்ஸோட பேஸை கிழிச்சிடுறா. புல் டீமன் அதோட நிக்கல, தன்னோட கிராவிட்டி மேனிபுலேஷனை ஆக்டிவேட் பண்றான் அண்ட் பிளாக் ஃபயர் ஃபாக்ஸஸ ஒரு இடத்துல தள்ளி அதை நசுக்க ஸ்டார்ட் பண்றான். அங்க நின்னுட்டு இருந்த சூப்பர் ஹியூமன்ஸ் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இந்த புல் டீமன் பத்தி அவங்க நிறைய கேள்விப்பட்டிருந்தாங்க. இந்த நைன் டெயில் ஃபாக்ஸ அண்ட் புல் டீமன் மிஸ்டி மவுண்டன்ல இருந்து வந்தவங்கன்னு அவங்களுக்கு தெரியும். பட் அவங்க ஏன் இங்க வந்தாங்க அண்ட் ஏன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு இந்த கொஸ்டின் அவங்க மனசுல மறுபடியும் வந்துட்டு இருந்துச்சு. சில சமயம் அவங்க மனசுல சந்தேகம் கூட வர ஆரம்பிச்சுச்சு. தப்பா புரிஞ்ச மனிதர்களே, நாங்க இங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரல. நாங்க இங்க ஒயிட் டிராகனோட காப்ஸ் உடலை எடுக்க வந்திருக்கோம். நீங்க எங்ககிட்ட இருந்து தூரமா இருக்கிறது பெட்டர். எப்படியும் உங்களோட பவர் லெவலுக்கும் எங்க பவர் லெவலுக்கும் இடையில் நிலத்துக்கும் வானத்துக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நைன் டெயில் ஃபாக்ஸ் ஹியூமன்ஸ்க்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றா. எல்லா சூப்பர் ஹியூமன்ஸும் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கும்போது அப்போதான் ஷேடோஸ்ல இருந்து இன்னும் சில பீஸ்ட்ஸ் வெளியே வராங்க அண்ட் அவங்க ஒயிட் டிராகன் அண்ட் பிளாக் ஃபயர் ஃபாக்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த ரெண்டு ஹெல்பர்ஸ் ஒயிட் ஃபாக்ஸ் அண்ட் ஸ்னோ எப் அவங்க நைன் டெயில் ஃபாக்ஸ் அண்ட் ஃபுல் டீமனை பார்த்ததும் வெளியே வந்தாங்க. பார்த்ததுமே ரெண்டு சைட்லயும் பயங்கரமான சண்டை ஸ்டார்ட் ஆகுது. அத சூப்பர் ஹியூமன்ஸ் சும்மா பார்த்துட்டு மட்டும் இருக்காங்க. சீன் மிஸ்டி மவுண்டனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அங்க ஜியூ கிரீன் மவுண்டிஸை தன் பக்கத்துல கூப்பிட்டு ஏதோ டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு போல. கிரீன் மவுண்டிஸ், உனக்கு கோல்டன் ஆண்ட் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. நீ அவனோட ரொம்ப நாளா சண்டை போட்டிருக்க. உன் லைஃப்ல நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்க. அப்புறம் மவுண்டிஸ் குவீனை தவிர்த்து பார்த்தா நீ தான் எல்லா மவுண்டிஸ்க்கும் சக்சஸர். ஆனா இந்த 3 வருஷமா நீ கொஞ்சமும் இவால்வ் ஆகல, ஸ்ட்ராங்கா ஆகல. இந்த சிச்சுவேஷன்ல நீ கோல்டன் ஆண்டோட தோளோடு தோள் நிக்க முடியும்னு நினைக்கிறியா? அவனை பாரு, ரொம்ப முன்னாடி போயிட்டான். எல்லாம் இப்படியே போனா நீ அவனுக்கு பேரியர் ஆயிடுவ. சீக்கிரமா ஸ்ட்ராங்கா ஆகுறதுதான் நல்லது, இல்லனா கோல்டன் ஆண்ட மறந்துருன்னு ஜியூ சொன்னதை கேட்டு கிரீன் மவுண்டிஸ் ஷாக் ஆகிட்டா. அவளோட ஹார்ட் வேகமா துடிச்சுது. தன் காதலை, தன் கோல்டன் ஆண்டை அவள் எப்படி மறக்க முடியும்? அப்போ ஜியூ கிரீன் மவுண்டிஸ்க்கு சாப்பிட ஏதாவது குடுக்கறான். அது ஒரு வாய்ட் வார்ம், ஒரு பாராசைட். அது 3 வருஷமா ஜியூவோட ரூட்ஸ அப்சர்வ் பண்ணி அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய சாப்பிட்டு வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஜியூ கிளியரா கிரீன் மவுண்டிஸ்க்கு கமாண்ட் கொடுக்கறான், அந்த பாராசைட்ட சாப்பிடணும். அது சாப்பிட்டு இவால்வ் ஆகணும், இன்னும் பவர்ஃபுல்லா ஆகணும். ஆனா ஜியூ கிரீன் மவுண்டிஸ்க்கு ஒரு வாய்ட் மூட் வார்னிங்கும் கொடுக்கறான். கிரீன் மவுண்டிஸ் வாய்ட் வார்ம அவ உடம்புல சக்சஸ்ஃபுல்லா இன்ஃபியூஸ் பண்ணலனா வாய்ட் வார்ம் கிரீன் மவுண்டிஸ் பாடியை கண்ட்ரோல் பண்ணி கிரீன் மவுண்டிஸ தன்னோட பப்பட் மாதிரி ஆட்டுவிக்கும். இந்த வார்னிங்கை கேட்டும் கிரீன் மவுண்டிஸ் பின்வாங்கல. ஏன்னா இப்போ கோல்டன் ஆண்ட் மேலதான் மேட்டர். கிரீன் மவுண்டிஸ் அந்த வார்மை டிவோர் பண்ணதும் அவ அலற ஆரம்பிக்கிறா, கத்த ஆரம்பிக்கிறா. இவால்வ் ஆகி ஒரு ட்ரெமெண்டஸ் எனர்ஜி பில்லரை வானத்தை நோக்கி ஆஷ் பண்றா.
இந்த ஆக்டிவிட்டியால ஆராவால டிவைன் ஃப்ளவர் அட்ராக்ட் ஆகி அங்க வர்றா. ஜியூ பக்கத்துல என்ன நடக்குதுன்னு கவனமா பாக்குறா. கிரீன் மாண்டிஸ் இப்போ பர்பிள் மாண்டிஸ் ஆகிட்டான்னு பாக்குறா. அவ கொஞ்சம் பெரியவளாவும் பவர்ஃபுல்லாவும் ஆகிட்டா. கூடவே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆகிடுச்சு போல ஜியூ பர்பிள் மாண்டிஸ் மேல அவனோட வார தொடுத்து அவள முடிக்க ட்ரை பண்ணும்போது டிவைன் ஃப்ளவர் திடீர்னு அவங்க 2 பேருக்கும் நடுவுல வர்றா. பர்பிள் மாண்டிஸை கவனமா பாக்கும்படி ஜியூவ புரிய வைக்கிறா. ஏன்னா பர்பிள் மாண்டிஸ் இன்னும் தோக்கல. அவ ஃபுல்லா பாராசைட் கண்ட்ரோல்ல வரல. உள்ளுக்குள்ளேயே அந்த பாராசைட்டோட சண்டை போட்டு தன்னோட கண்ட்ரோல மீட்டெடுக்க எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருந்தா. பாத்துக்கிட்டு இருக்கும்போதே பர்பிள் மாண்டிஸ் வாய்ட் வார்மோட எனர்ஜிய ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி ஃபுல்லா இவால்வ் ஆகி தன்னோட கண்ட்ரோலையும் திரும்ப பெறா. இப்போ பர்பிள் மாண்டிஸ் 3rd டென்ஸ் ஆர்டரை ரீச் பண்ணிட்டா. அவ இவ்வளவு பவர்ஃபுல்லா ஆகிட்டான்னா அவ கேட் ஓபன் பண்ண முடியும். ஜியூ பர்பிள் மாண்டிஸை பார்த்து சந்தோஷமாக்குறான். அவளுக்கு ஒரு புது பேரையும் கொடுக்கறான். பர்பிள் மாண்டிஸ் இப்போ லிலின்ங்கிற பேர்ல ஃபேமஸ் ஆக போறா. அப்புறம் அவ கோல்டன் ஆண்டோட கம்பேனியன் ஆக முடியும் அளவிற்கு பவர்ஃபுல்லா ஆகிட்டா. சோ சீன் எங்க ஷிஃப்ட் ஆகுதுன்னா மிஸ்டி மவுண்டன்ல. அங்க நம்ம ஜியூ அவனோட ஸ்டேட்டஸ் விண்டோ மைனஸ்வ பாத்துட்டு இருக்கான். ரீசெண்டா அவனுக்கு கிடைச்ச ஸ்கில்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தான். ரீசெண்டா ஜியூக்கு அப்சல்யூட் எவல்யூஷன் ஒரு ஸ்கில் கிடைச்சிருந்தது. அதுல என்ன ஸ்பெஷல்னா அவன் எந்த கிரீச்சர் மாதிரியும் தன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த கிரீச்சர்ஸோட ஸ்கில்ஸையும் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். பட் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா ஜியூக்கு எந்த கிரீச்சர் பத்தி தெரியுமோ அவனோட பயாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். இப்ப ஜியூ ஒரு வுல்ஃப் மாதிரி ஜம்ப் பண்ணி விண்ட் பிளாஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு மிஸ்டி மவுண்டன்ல ஜாலியா சுத்திட்டு இருக்கான். லைஃப கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஜியூ மங்கி கிங் ஞாபகம் வந்துச்சு. மங்கி கிங்க்கு இதே மாதிரி ஒரு ஸ்கில் இருந்துச்சு. காஷ் மனுஷனாகவும் மாற முடிஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஜியூ யோசிச்சான். ஜியூ இப்படி ஜாலியா போயிட்டு இருக்கும்போது மிஸ்டி மவுண்டன்ல அவனோட பீஸ்ட்ஸ் எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. கூடவே சில கார்ப்ஸ் மெயின அதாவது டெட் பாடிஸ் மெயின கொண்டு வந்திருந்தாங்க. அது என்னன்னா ஒயிட் டிராகனோட கார்ப்ஸ். ஆனா அதோட ஹார்ட் மிஸ்ஸிங். அந்த ஹார்ட்ட சவுலிங் தான் எடுத்துட்டு போயிருந்தா. ஃபெடரேஷன்ல இருந்து ஒயிட் டிராகனோட ஹார்ட்ட டீல் பண்றதுக்காக அவ அங்க போயிருந்தா. இத கேட்டதும் ஜியூ இப்படிக்கு சவுலிங் மேல கவலை வந்துருச்சு. அதே சமயம் பாண்டாவும் மெடுசாவும் ஒயிட் டிராகனை பிக் எடுத்து சோஷியல் மீடியால பாப்புலாரிட்டி தேடுறதுலயும் போஸ்ட் பண்றதுலயும் பிஸியா இருந்தாங்க. அரே நீங்க ஒரு டிராகனை தோக்கடிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு புல்கிட் பாண்டா நைன்டெயில் ஃபாக்ஸையும் புல் டெமனையும் டீஸ் பண்ணிட்டு இருந்தா. அவங்க கால் வாரதுல எந்த குறையும் விடல. அதே நேரம் ஜியூ டிராகனோட பாடிய ஸ்டடி பண்றதுல பிஸியா இருந்தான். ஏன் ஸ்டடி பண்ணணும்னா அப்பதான் அவன் டிராகனோட பாடியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு டிராகனோட ஃபார்ம் எடுக்க முடியும். ஒயிட் டிராகனோட ஸ்கில்ஸ் எப்படி காப்பி பண்ண முடியும். அப்புறம் மிஸ்டி மவுண்டனோட எக்ஸ்பான்ஷன் டைம் மைண்ட் நெருங்கி வந்துடுச்சு. இத பத்தி ஜியூ ஏற்கனவே யோசிச்சு வச்சிருந்தான். சீக்கிரமே அவனோட பீஸ்ட்ஸ் நார்தன் டெப்ஸ் நோக்கி எக்ஸ்பாண்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. விராட் சவானாவையும் ரஹிஸ்தானி வேஸ்ட்லேண்ட் அவங்க விடமாட்டாங்க. ஏன்னா மெரிட் ரேஸ் கான்கர் பண்ணாதான் அவங்க 3rd ஸ்பிரிச்சுவல் டைட்டுக்கு ப்ரிப்பேர் ஆக முடியும். ஜியூ தன்னோட இந்த பிளான் சீக்கிரமே ஆக்டிவேட் பண்றான். மிஸ்டி மவுண்டனோட எக்ஸ்பான்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. மிஸ்டி மவுண்டனோட ஃபீஸ்ட்ஸ் 4 பக்கமும் பரவி நேஷனை சப்டியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மிஸ்டி மவுண்டனோட அலையன்ஸ் மைண்ட் நெருங்கி வந்துடுச்சு. கம்பேனியன்ஸ் மைண்ட் நெருங்கி வந்துடுச்சு. தேட ஆரம்பிக்கிறாங்க. சீன் எங்க ஷிஃப்ட் ஆகுதுன்னா ஃபாரஸ்ட் ஆஃப் டெத் மைனஸ்ல. அங்க பர்பிள் மாண்டிஸ் ஒரு ரைனோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. அத போட்டு பட்டி பட்டின்னு அடிச்சிட்டு இருக்கு. அங்க தண்டர் டிராகன் லாங்ஃபாங் அப்புறம் அவனோட ராட் ஆர்மியும் இருக்கு. பர்பிள் மாண்டிஸோட ஸ்கில்ஸ் பார்த்து எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா ரைனோ இப்ப தோத்துருச்சு. சோ அத மிஸ்டி மவுண்டனுக்கு அனுப்புற டைம் வந்துருச்சு. இந்த வேலைக்கு லாங்ஃபாங்கோட ராட் ஆர்மி பெர்ஃபெக்ட் ஆனது. வேற வேற ரீஜன்ஸ் மைனல மிஸ்டி மவுண்டனோட வேற வேற பீஸ்டஸ் அவங்க இன்வேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சிம்பான்சி கிங் அவனோட மங்கி ஆர்மி கூட ஒரு ஏரியாவை இன்வேட் பண்ணிட்டு இருந்தான். அதே நேரம் தண்டர் டிராகன் எனர்ஜி பிளாஸ்ட் பண்ணி நிறைய பீஸ்டஸ் மத்தியில தபாகி பண்ணிட்டு இருந்தான். தலை தூக்குறவனோட தலைய நசுக்கிட்டு இருந்தான். அதே மாதிரி ஆர்டிக் ஸ்னோஃபியர் ஃபோம் டைனோசர் ஃபோம் சும்மா இல்ல. அவங்களும் பேட்டில் மைனல குதிச்சு அவங்க எனிமிஸோட அவுகாத் காமிச்சிட்டு இருந்தாங்க. எதிரி பீஸ்டஸோட தலைய நசுக்கிட்டு இருந்தாங்க. ஸ்பைடர் குயின் மைனஸ் டீம் அவளோட ஸ்பைடர் ஆர்மி கூட ஒரு ஏரியாவை இன்வேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். மிஸ்டி மவுண்டனுக்கு எதிரா யாருமே எழும்ப முடியாது ஃபுட் ஆகிடுவாங்க. இவ்வளவு நடக்கும்போது இந்த நியூஸ் மனுஷங்களுக்கு தெரியாம இருக்குமா? ஃபெடரேஷனுக்கு மிஸ்டி மவுண்டனோட இன்வேஷன் பத்தி தெரிஞ்சிடுச்சு. சோ அவங்க இந்த டாபிக் பத்தி ஒரு கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணாங்க. வெறும் ஃபெடரேஷன் மட்டும் கவலைப்படல. 10 நேஷன் அலையன்ஸ், லுவோ கிங்டம், அப்புறம் சில சின்ன சின்ன நேஷன்ஸ் எல்லாருக்கும் இதே நிலைமைதான். சில நேஷன்ஸ்ல மிஸ்டி மவுண்டன் பைத்தியமா ஆயிடுச்சு. 3 வருஷமா சும்மா இருந்துட்டு இப்ப ஏன் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அதே நேரம் சில நேஷன்ஸ் அவங்களோட பேக் பத்தி கவலைப்பட்டாங்க. மிஸ்டி மவுண்டன் அவங்க பேக்ட உடைச்சு நம்மள அட்டாக் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. லுவோ கிங்டமோட கான்ஃபரன்ஸ் ரூம் நிலைமை வேற மாதிரி இருந்துச்சு.
அவங்க சூப்பர் ஹியூமன் ஐரன் ஃபிஸ்டை சம்மன் பண்ணி அவர் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. நீங்க தான் மிஸ்டி மவுண்டன் கூட பேக் சைன் பண்ணிருக்கீங்க. நீங்க மிஸ்டி மவுண்டனுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் ஐயும் கொடுத்துட்டு இருக்கீங்களா? இது என்ன நடக்குது? மிஸ்டி மவுண்டன் ஏன் சடனா இவ்ளோ ஆக்டிவ் ஆயிடுச்சு? அப்படின்னு ஒரு ஆபீசர் ஐரன் ஃபிஸ்டை கேள்வி மேல் கேள்வி கேக்குறான். ஐரன் ஃபிஸ்ட் கோபமா வெடிக்கிறான். நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்களா? சொல்லுங்க, இங்க மிஸ்டி மவுண்டன் கூட பேக் சைன் பண்ணாதவன் யார்? இங்க யாருமே இல்ல. நானும் உங்கள மாதிரிதான். உங்களுக்கு மிஸ்டி மவுண்டனோட ராஜே தெரியலைனா எனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு ஐரன் ஃபிஸ்ட் கத்திட்டு தன்னை சமாதானப்படுத்த பார்த்தான். ஆனா அவனோட பேச்சை யாரும் சீரியஸா எடுத்துக்கல. எல்லாரும் அவன் மேலதான் சந்தேகம் பட்டாங்க. சரி, சிலர் சண்டைய சால்வ் பண்ணவும் ட்ரை பண்ணாங்க. அப்ப சுவர உடைச்சிட்டு ஒரு பெரக்கரி பறந்து வருது. சும்மா இருங்க எல்லாரும், நான் இங்க மிஸ்டி மவுண்டன் சார்பா வந்திருக்கேன். டிவைன் ட்ரீ சார்பா வந்திருக்கேன். உங்க யார்கிட்டயாவது ஹெவன் பிரேட் ரேஸ் பத்தி இன்ஃபர்மேஷன் இருக்கா? இல்ல வேற ரேஸ் பத்தி இன்ஃபர்மேஷன் இருக்கா? அப்படின்னு கேட்டுட்டு ஒரு ஃபியர் அட்மாஸ்பியரை விட்டுட்டு போகுது. சீன் எங்க ஷிஃப்ட் ஆகுதுன்னா நார்தர்ன் டெப்தஸ் மைனஸ்ல. அங்க வூலி மேமத் ஒரு ஃப்ரோஸ்ட் ஜெயண்ட் கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. ஃப்ரோஸ்ட் ஜெயண்ட் செகண்ட் டிரான்சென்ஷன் 6 ஓடுது. வூலி மேமத் கிட்ட அது ஈஸியா தோத்துடுச்சு. அதை தோக்கடிச்சிட்டு ஐஸ் டிராகன் கூட வூலி மேமத் மிஸ்டி மவுண்டன் வந்துடுது. எல்லா ஃபீஸ்ட்ஸையும் ஜியூ கிட்ட ஒப்படைக்குது. அவனோட மாஸ்டர் கிட்ட ஒப்படைக்குது. ஜியூ அந்த பீஸ்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். ஏன்னா இந்த தடவை ஹார்வெஸ்ட் அவனுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமா அவனோட கவனம் ஃப்ரோஸ்ட் ஜெயண்ட் ராக்வுட் அப்புறம் ஒரு காப்ளின் மேல போச்சு. அவங்க எல்லாரையும் அவன் தன்னோட மினியன்ஸா ஆக்கணும்னு நினைச்சான். பட் அந்த காப்ளின் ஜியூவை சடனா அட்டாக் பண்ணிடுச்சு. அதனால ஜியூவால கொல்லப்படுது. இத பாத்துட்டு மத்த பீஸ்ட்ஸ் எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. அவங்க சரண்டர் ஆகலனா ஜியூ கையால இப்படிதான் கொல்லப்படுவாங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த தடவை நிறைய பீஸ்ட்ஸ் ஜியூவோட மினியன்ஸ் ஆயிட்டாங்க. ஒரு பெரிய பிளான் நெய்ஸ்ல அவங்க எல்லாரும் பார்ட் ஆயிட்டாங்க. சீன் எங்க ஷிஃப்ட் ஆகுதுன்னா ஒரு அன்னோன் பிளேஸ் மைனஸ்ல. அங்க ஒரு வுல்ஃப் கேங் ஒன்னா கூட்டிட்டு இருந்தாங்க. எல்லா வுல்ஃப்களையும் 2 அல்பா வுல்ஃப்கள் லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. மூன் வுல்ஃப், இன்னொருத்தன் பிளட் வுல்ஃப். 2 பேரும் மிஸ்டி மவுண்டன் பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோ கடைசியா மிஸ்டி மவுண்டன் தன்னோட பேஷன்ஸ் ஐ இழந்துருச்சு. வரட்டும் பிரதர், அவங்க எல்லாரும் இங்க வரட்டும். இங்க அவங்க ஒன்னும் பண்ண முடியாது. இங்க இருந்து அவங்க ரிட்டர்ன் ஆகி போக முடியாது அப்படின்னு 2 வுல்ஃப் லார்ட்ஸ் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரம் நார்தர்ன் பார்டர்ஸ் ஃபோலையும் சிக்காடா ஆக்டிவ் ஆயிட்டான். அவன் எல்லா ஃப்ரோஸ்ட் ஜெயன்ட்ஸையும் லீட் பண்ணிட்டு இருந்தான். அவனும் 3rd ஸ்பிரிச்சுவல் டைட் மைண்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். கூடவே மிஸ்டி மவுண்டன் பத்தியும் கவலைப்பட்டுட்டு இருந்தான். அதே நேரம் உலகத்துல கோஸ்ட் ரீஜன் ஒரு இடம் இருந்துச்சு. அங்க இப்ப கோஸ்ட் லார்ட் ஆக்டிவ் ஆயிட்டான். சோ 3 வருஷத்துல டெமோனிக் ட்ரீ இவ்ளோ பவர்ஃபுல் ஆயிடுச்சா? அதை தோக்கடிப்பது மஜாவா இருக்கும் அப்படின்னு கோஸ்ட் லார்ட் தன்னோட நெக்ஸ்ட் பேட்டில் பத்தி யோசிச்சு எக்ஸைட் ஆயிட்டு இருந்தான். இப்ப ஜியூ மைனிக்கு நிறைய எனிமிஸ் உருவாயிருந்தாங்க. அவங்க எல்லாம் பின்னாடி அவனுக்கு கடி டக்கர் கொடுக்க போறாங்க. இல்லனா அவனை ஈஸியா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இது தவிரக்கு எவால்வ் பண்ண போறாங்க.